நபி வழி பிரகாரமே உங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா உடனே ஒரு பதில் வரும். இன்ஸ்டன்ட் பதில், செனிக்க நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் பதில் ஒன்று வரும். என்னது இன்ஸ்டன்ட் பதில்? அதே போன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3540வது ஹதீஸா வருது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ஒருவர் இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறார். புதுசா இல்லாத ஒன்றை, ஆதாரமே இல்லாத ஒன்றை, ஒரு சான்று இல்லாத ஒன்றை ஒருவர் புதுசா உருவாக்குறார் என்று சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நெஞ்சில்தான் தக்பீர் கட்டணம் என்று வந்தா நெஞ்சில தான் கட்டணும். ஆக்களை சமாளிக்கிறதுக்காக எல்லாம் வயிற்றுல கட்ட இயலாது. சமாளிபிகேஷன் சிஸ்டம் எல்லாம் மார்க்கத்துல சரி வராது. உலக விஷயத்துல சமாளிபிகேஷன் சரி வரும். அவ ஏசினா சமாளிங்க, அதுக்கு மட்டும் ஒன்று கொண்டு நிற்பாங்க. அவ ஏசினா நானும் ஏசுவேன், ஏன் மோசப்படி அமெரிக்கா, ஏ மோசப்படிய நான் மிதிக்க மாட்டேன், ஏன் மோசப்படிய நீ மிதிக்காது, இப்படி அதுல எல்லாம் சமாளிபிகேஷன் வராது. எதுல சமாளிபிகேஷன் வருது? மார்க்க விஷயத்துல மட்டும். சமூக ஒற்றுமைக்காக வேண்டி சுண்ணாக்கரை விற்று கொடுத்து ஒற்றுமையை பலமாக கட்டி எழுப்பி நீனும் உன் பாதையில் நானும் என் பாதையில், வேற்றுமையில் ஒற்றுமை, இதுவே நமது நிலைப்பாடு என்று சொல்லி பயணித்தால் மார்க்கத்துல நாங்க என்ன பிழை செய்யறோம் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கும் பொழுது அதை தூக்கி எறிகிறோம். ரசூலுக்கு கொடுத்த மதிப்பு அவ்வளவுதான். எங்கட எப்படி ரசூலுக்கு நாங்க மதிப்பு கொடுப்பேன்? என் தலைவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன். ஏன்? அவர் யாருக்கு தலைவர்? மூமின்களுக்கு தலைவர். எதுக்கு தலைவர்? மறுமையில் வெற்றி பெறுவதற்கான தலைவர். அந்த தலைவர் ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லி தந்தா அதுக்கு மாற்றம் செய்யலாமா? மாற்றம் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு செய்தி வருகிறது பாருங்க. இந்த சமூகத்துல நீங்க நபி வழியை பின்பற்றுங்க, நபி வழி பிரகாரமே உங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா உடனே ஒரு பதில் வரும். இன்ஸ்டன்ட் பதில், செனிக்க நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் பதில் ஒன்று வரும். என்னது இன்ஸ்டன்ட் பதில்? நாங்க பரம்பரையா அப்படிதான் செஞ்சு வரோம், அதை நீங்க புதுசா குழப்புறீங்க. எங்கட வாப்பாக்கு தெரியாதா? எங்கட வாப்பாக்கு தெரியாதா? வாப்பாக்கு தெரியாதா? சரி, நீ உன்னோட வாப்பாட பேரை சொல்லு முதல்ல. உனக்கு வாப்பாட பேரே தெரியாது, அவருக்கு தெரியாதான்னு நீ கேட்கிற. எல்லாமே என்ன நினைக்கிறான்டா, எல்லாம் தெரிஞ்சு வச்ச மாதிரி. நீ எப்படி அறக்குறையா இருந்தியோ அந்த மாதிரி அவனோட வாப்பவும் அறக்குறையா இருந்திருப்பான். அவன் எப்படி அறக்குறையா இருந்தாலும் அந்த மாதிரி அவன் வாப்பும் அறக்குறையா இருந்திருப்பான். அவன் எப்படி அறக்குறையா இருந்தாலும் அதே மாதிரி அவன் வாப்பும் அறக்குறையா இருந்திருப்பான். எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் ஜீனியஸா இருந்து குர்ஆன் சுன்னாவை ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆய்வு செஞ்சு எதை கேட்டாலும் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் தரக்கூடிய எல்லாம் மார்க்க மேதைகளா இருந்தாங்களா? நிறைய பேர் நம்முடைய பரம்பரையில எங்க இருந்தாங்க? பெட்டிங் சென்டர்ல தான் இருந்தாங்க இல்லையா? முஸ்லீம் பேரை வச்சு இவங்கிட்ட தாடி இருந்திருக்குமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்களுடைய முகத்தில் பழைய போட்டோ வச்சுப்பாங்க. 80 போட்டோஸ்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்னோட வாப்பாமார்கள் இளைஞர்களாக இருந்த காலத்துல போட்டோக்கள் எடுத்து பாருங்க. ஒருத்தண்ட மூஞ்சில தாடி இருக்காது. தாடி இருக்குமா? இப்ப இளைஞர்கள் மார்க்கத்தை பின்பற்றாங்க. அவன் சின்ன முகத்துக்கு தாடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்திருக்கும். தாடியை வச்சு வந்தா வேற அரை படிச்ச கிழவன் மாதிரி தாடி வச்சு வந்திருக்கிறான். திட்டுறோமா இல்லையா? இதே மாதிரி ஒரு லக் ஆஃப் நாலேஜ், மார்க்கத்துல குறைவான அறிவோட மார்க்கத்தை பின்பற்ற ஆர்வம் இல்லாத நிலையில தான் பரம்பரை இருந்திருக்குது. இதுல என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க? எங்களோட பரம்பரையில நாங்க இப்படிதான் தொழுது வந்தோம். உங்களோட பரம்பரை ஒன்றுமில்லை, கிழிச்சது, ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் எல்லாமே தர்காக்களுக்கு போய் நாங்க தலையை முட்டி கொண்டிருந்தோம். நான் பிறக்கிற நேரத்துல என்னைய நேர்ந்து பெற்றாங்களாம். இந்த பெட்டால் இருக்கிற ஒரு அவுளியாக்கு, அந்த அவுளியாட பேர் தெரியல. அந்த தர்காவும் பெரிய அளவுல இப்ப ஃபேமஸ் இல்லை, அதனால கிளப்பி கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிறப்பே தர்காவிலே நேர்ச்சை செய்துதான் பிறக்கப்பட. எப்படி நினைச்சிருக்கேன்? ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுக்கணும் என்று சொல்லி பெட்டால் ஒரு தர்கா இருக்குது, தெரிந்தானே? தெரியாட்டி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டாது, ஷட் டவுனாவே இருக்கட்டும். அங்க போய் குத்து விளக்கு நேர்ந்து வைக்கிறோம் என்று சொல்லிதான் பெத்தெடுத்து இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளையா கிடைச்சிட்டோமா? என்ன நினைச்சிட்டாங்க? ஓ, அவுளியாடமுடைய துவாவை கபூல் செய்து விட்டார், அல்லாவுக்கு பரிந்து பேசி விட்டார் என்று சிறுக்குதான் மொத்த வடிவமாக அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்துடைய தெளிவுகளுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். என்னுடைய பெற்றோர்களும் வந்து விட்டார்கள், அது வேற விஷயம். ஆனா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது? பரம்பரைக்கு மார்க்கம் தெரியாது. இது பரம்பரையை விடுங்க, சஹாபாக்களோட காலத்துல நிலைமைக்கு போவோம். இப்ப இவன் இந்த 2-3 ஒரு 50-100 வருஷத்துல வரலாறு பேசுறான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நபி தோழர்களும் தாபியங்கள் மத்தியில நடந்த கலந்துரையாடல்களுக்கு கொஞ்சம் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். அன்னஹு சமிஅ ரஜுலன் மின் அஹ்லி ஷாம்
சாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர். வஹுவ யஸ்அலு அப்துல்லா இப்னு உமர் அனி தமத்துஇ பில் உம்ரதி, உம்ராவை தமத்தா முறையில் செய்வது சம்பந்தமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் கேட்டார். இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடன் சேர்ந்து உம்ராவை தமத்தா முறையில் செய்வது சம்பந்தமாக. ஃபகால அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிய ஹலாலுன், அது ஹலாலாக்கப்பட்டுள்ளது. ஃபகால ஷாமியு, ஷாம் நாட்டை சேர்ந்தவர் சொல்கிறார், இன்ன அபாக கது நஹா அன்ஹா, உங்களோட வாப்பா உமர் இப்னு கத்தாப் அதை தடை செய்திருக்கிறாரே. வாப்பா பேச்ச போட்டாங்களா? பரம்பரை பேச்சு வருதா? ஷாம் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து தமத்தா முறையில் ஹஜ்ஜி செய்வது சம்பந்தமாக கேட்கிறாங்க. ஹஜ்ஜில் வந்து கிரான் முறை, உஃப்ரதுடைய முறை, அதே மாதிரி தமத்தா முறை என்று 3 வகைகள் இருக்குது. அதுல தமத்தா என்று சொன்னா உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம கலைஞ்சிட்டு ஹஜ்ஜி காலம் வரும்போது திரும்ப ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜி நிறைவேற்றுவது. இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆனா ஷாம் நாட்டை சேர்ந்த மனுஷன் என்ன சொல்றாரு, இது 7 ஆண்டு கேட்கும்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிய ஹலாலுன், அது ஹலாலா இருக்குது. ஷாம் நாட்டை சேர்ந்தவர், இன்ன அபாக கது நஹா அன்ஹா, உங்களோட வாப்பாவை வந்து தடை செஞ்சாரு, தடை செய்திருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது ஃபகால் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும், சுன்னாக்கு போராடுற ஒரு சஹாபி. அவர் ரசூலை சாதாரணமா செய்யறது கூட செய்வாரு வாழ்க்கையில, சுன்னா வேண்டு வந்தா விட மாட்டாரு. அவர் சொல்கிறார், அராய்த இன்கான அபி நஹா அன்ஹா, என்ற வாப்பா இதை தடை செய்திருக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம், வாதத்துக்கு வச்சுக்கொள்வோம். வஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அம்ர அபி நத்தபிஉ அம் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட வாப்பாவின் கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமா? இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் கேட்கிற அதே கேள்வியை ஆரம்ப தௌஹீத்வாதி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருந்தாங்க. வாப்பா ஒரு காரியத்தை தடை செய்ததாக வைத்துக் கொள்வோம், அல்லாஹ்வின் தூதர் அதை செய்திருக்கிறார் என்று வந்தால் வாப்பட பேச்சை எடுக்கணுமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை எடுக்கணுமா என்று கேட்கும்போது ஷாம் நாட்டை சேர்ந்தவர் சொல்றாரு, ஃபகால ரஜுலு பல் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை தான் நாங்க எடுக்கணும், வாப்பட பேச்சென்று வராது. அவரே கேள்வியை கேட்டு அவர் கேட்கிற கேள்வி மடக்கக்கூடிய ஒரு பதிலாக இவர் ஒரு மறுப்பு கேள்வி ஒன்றை கேட்ட உடனே ஒத்துக்கொள்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் சரி. ஃபகால, அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லக்கது ஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தமத்தா முறையில் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், சட்டப்பிய மவுத் என்ற அர்த்தம். இது பிரக்கெட்டுக்குள்ள ஹதீஸ்ல வரல. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வந்துருச்சு, நீ என்ன வாப்பா நோப்பாண்டு கொண்டு இருக்கிற, செஞ்சாங்கன்னு வந்தா செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் செஞ்சதாக வந்தால் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த செய்தியில நாங்கள் உறுதியாக பார்க்கிறோம். அறிவிப்பவர் சாலிம் அவர்கள். இது வந்து திருமிதியில 753வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக முறைய இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது, இல்ல எங்க இமாம் இப்படித்தான் செஞ்சிருக்கிறார், எங்களோட பரம்பரையில் இப்படித்தான் நாங்கள் செஞ்சு வர்றோம், சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயரில் நாங்கள் இப்படித்தான் செய்து வருகிறோம் என்று யாராவது சொன்னா நாங்கள் அவர்களுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.